அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் அடுத்த 3 மணி நேரத்தில் 3 மாவட்டங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, விவரங்களை பகிர்ந்துக்குங்க. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தற்பொழுது தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி என்பது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 4 மாவட்டங்களில் இன்று அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது 3 மாவட்டங்கள், அதாவது அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்திற்கு தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கும் வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி, நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. கடலூர், திருச்சி, தஞ்சாவூர், சிவகங்கை, ராமநாதபுரம், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரம், அதாவது இன்று காலை 8:30 மணியிலிருந்து தற்பொழுது 6:30 மணி வரையிலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகபட்சமான மழை என்பது பதிவாகி இருப்பதாகவும், மாஞ்சோலையில் 35 சென்டிமீட்டர் மழையும், அதே போல நாலுமுக்கு பகுதியில் 32 சென்டிமீட்டர் மழை என்பது தற்பொழுது பதிவாகி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக வானிலை ஆய்வு மையம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த 4 மாவட்டங்களில் அதி கனமழை என்பது பெய்து வரக்கூடிய நிலையில் இந்த 4 மாவட்டங்களில் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும், தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு எச்சரிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை என்பது தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டு வருகிறது. ஷெலினா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.